வணக்கம் நண்பர்களே. கதை நேரம். இன்று ஒரு விழிப்புணர்வு சிறுகதையுடன் வந்திருக்கிறேன். வெளிச்சம். ஒரு நிஜ செல்வந்தர். ஒரு நிஜமான செல்வந்தரை பற்றியது இந்த கதை. அந்த மாலை நேரத்து வெயில் மென்மையாக படர்ந்திருந்தது. விக்ரம் தனது விலையுயர்ந்த காரை நிறுத்திவிட்டு தான் வாடகைக்கு இருக்கும் பங்களாவின் வாசலில் நின்றார். கையில் ஒரு நவீன ஸ்மார்ட் போன், உடலில் விலையுயர்ந்த பிராண்டட் ஷூட். பார்ப்பதற்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை அதிகாரி என்பதை அவர் தோற்றம் பறைசாற்றியது. அங்கே தோட்டத்தில் தோட்டக்காரர் அருண் குனிந்து செடிகளை வெட்டி கொண்டிருந்தார். அவருடைய பழைய மற்றும் கொஞ்சம் அழுக்கான உடை, வியர்வையில் நனைந்திருந்த அவர் முகம் அவரது கடின உழைப்பை காட்டியது. அருண், இதோ உன்னுடைய இந்த மாத சம்பளம் என்று விக்ரம் சில ரூபாய் தாள்களை நீட்டினார். படிப்பு மட்டும் இருந்திருந்தா நீயும் என்னை போல நல்ல வேலையில் இருந்திருக்கலாம். வெயில்ல இப்படி கஷ்டப்பட தேவையில்லை என்றார் விக்ரம் சற்று பெருமிதத்துடன். அருண் மென்மையாக சிரித்து கொண்டே, பரவாயில்லைங்க தம்பி, எனக்கு இந்த மண்ணில் வேலை செய்கிறது தான் பிடிச்சிருக்கு என்று கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார். சிறிது நேரத்தில் அங்கே ஒரு அதிகாரி வந்தார். அவர் விக்ரமை பார்த்து, சார், இந்த பகுதி நிலங்களின் வரி ஆவணங்களை சரிபார்க்க வந்தேன். இந்த இடத்தின் உரிமையாளர் திரு அருண் அவர்களை பார்க்க முடியுமா என்று கேட்டார். விக்ரம் குழப்பமடைந்தார். அருணா? அது என் தோட்டக்காரர் பெயராச்சே. நீங்கள் தவறுதலாக இங்கே வந்துவிட்டீர்கள். நான் இந்த பங்களாவில் வாடகைக்கு இருக்கிறேன். இந்த நிலம் யாருடையதோ எனக்கு தெரியாது என்றார். அதிகாரி சிரித்துக்கொண்டே அருணை நோக்கி சென்று, வணக்கம் ஐயா, உங்கள் தோட்டம் மற்றும் பின்னால் உள்ள தென்னந்தோப்புக்கான புதிய வரி ரசீதுகள் இதோ என்று நீட்டினார். என்னது, இதெல்லாம் உங்களோடதா? நீங்க இவ்வளவு பெரிய லேண்ட் ஓனரா? அருண் அடக்கத்துடன், ஆமாங்க தம்பி, எங்க அப்பா விட்டுட்டு போன நிலம் இது. 10 வருஷமா கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட அடமானத்தில் இருந்த நிலத்தை மீட்டுட்டேன். எனக்கு மாத சம்பளம் கம்மி தான். ஆனால் யார்கிட்டையும் ₹1 கூட கடன் இல்லை. நான் தூங்குறது எனக்கான சொந்த மண்ணில். விக்ரம் அப்படியே உறைந்து போய் நின்றார். தான் ஏழை என்று நினைத்த மனிதர் தான் குடியிருக்கும் வீட்டை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர் என்பது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. விக்ரமின் மன ஓட்டம், மனக்குரல். கடவுளே, நான் எவ்வளவு முட்டாள்தனமாக பேசிவிட்டேன். பளபளப்பான ஆடை அணிந்து கார் லோன், கிரெடிட் கார்டு கடன் என்று கழுத்தளவு கடனில் மூழ்கி கிடக்கும் நான் எங்கே? ஆடம்பரம் காட்டாமல், கடன் இல்லாமல், தான் உழைக்கும் மண்ணுக்கே ராஜாவாக இருக்கும் இவர் எங்கே? படிப்பு எனக்கு பணத்தை தந்தது. ஆனால் இவரிடம் இருக்கும் சேமிப்பு எனும் நிதானம் என்னிடம் இல்லையே. ₹5000 சூட் போட்டிருக்கேன். ஆனால் 50 லட்சம் கடனோடு அலைகிறேன். பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு கர்வப்படுறேன். ஆனால் படுக்கிற கட்டில் கூட எனக்காக இன்னும் முழுசாக சொந்தமாகலை. பார்க்கறதுக்கு வேலைக்காரன் மாதிரி தெரிஞ்சாலும் நிம்மதியான நிஜமான பணக்காரன் இவர்தான். வெளி உலகத்துக்கு பணக்காரனா தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிஜமான பணக்காரனா இவர் இருக்கார். அருண் தனது பழைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தன்னிடம் இருந்த அந்த சம்பள பணத்தை சட்டை பையில் வைத்துக்கொண்டு தன் சொந்த வீட்டை நோக்கி அமைதியாக சென்றார். விக்ரம் அந்த தோட்டத்தை பார்த்தார். இப்போது அவருக்கு அந்த தோட்டம் வெறும் மண்ணாக தெரியவில்லை. ஒரு மனிதனின் உழைப்பு மற்றும் சேமிப்பால் உருவான மாபெரும் சாம்ராஜ்யமாக தெரிந்தது. வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரின் பொருளாதார நிலையை எடை போடாதீர்கள். வருமானத்தை விட சேமிப்பும் கடன் இல்லாத வாழ்வுமே ஒருவரை உண்மையான செல்வந்தராக்கும். நினைவில் கொள்க, பணம் ஈட்டுவது மட்டும் முக்கியமல்ல, அதை சேமிப்பதும் தற்காத்து கொள்வதுமே முக்கியம். ஆடம்பரமான கடனை விட எளிமையான சேமிப்பே மேலானது. வெளித்தோற்றம் வெறும் மாயை, சேமிப்பே உண்மையான பலம். நீதி, பணக்காரனாக தெரிவதை விட பணக்காரனாக இருப்பதே சிறந்தது. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.